அனைவருக்கும் வணக்கம். மான நஷ்ட வழக்கு, அதாவது டிஃபமேஷன் சூட், ஒரு மனிதரையோ அல்லது அந்த நிறுவனத்தையோ அவமானப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் செய்யக்கூடிய ஒரு செயலாக கருதப்படுகிறது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நபர்களுக்கிடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகளின் காரணத்தினால் அந்த இன்னொரு நபர் இந்த மனிதரை அவமானப்படுத்த வேண்டும் அல்லது இந்த மனிதரின் நிறுவனத்தை அவமானப்படுத்த வேண்டும், பொய்யாக ஒரு விஷயத்தை பற்றி அவதூறு பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யக்கூடிய ஒரு செயல்தான் டிஃபமேஷன். டிஃபமேஷனில் பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்கிறது. எழுத்து மூலியமாக ஒருவரையோ அந்த நிறுவனத்தையோ தவறுதலாக எழுதுவது மற்றும் செய்கை மூலியமாக செய்து காட்டுவது மற்றும் சமூக வலைதளங்களில் தவறுதலாக பேசுவது. ஆதாரம் இல்லாமல் ஒரு மனிதரையோ அந்த நிறுவனத்தையோ தவறுதலாக பேசினாலும் அது டிஃபமேஷனாக கருதப்படும். மற்றும் என்னதான் ஆதாரம் இருந்தாலும் ஒரு மனிதரை அல்லது அந்த நிறுவனத்தை எப்படி பேச வேண்டும் என்கிற வழிமுறைகள் இருக்கிறது. அதை கடைபிடித்து தான் அனைவரும் செயல்பட வேண்டும். இவ்வாறு உங்களை யாராவது டிஃபமேஷன் செய்தால் நீங்கள் சைபர் கிரைம் மூலியமாக புகார் அளிக்கலாம். மற்றும் BNS 356இல் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், whoever by words either spoken or intended to be read or by signs or by visible representations make or publishes in any manner any imputation concerning any person intending to harm or knowingly or having reason to believe that such imputation will harm the reputation of such person is said except in the cases hereinafter accepted to defame that person. இவ்வளோ நேரம் நம்ம பேசின விஷயங்களை தான் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செக்ஷன் மூலியமாக நீங்கள் ஒரு வழக்கறிஞரை வைத்து எதிர்த்தரப்பினருக்கு நோட்டீஸை அனுப்பலாம். அது மூலியமாக அவர்கள் இந்த பிரச்சனையை செட்டில் செய்யலாம். இல்லை இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா நீதிமன்றம் அந்த உங்களை டிஃபமேஷன் செய்தவர்களை என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதனை கொடுப்பார்கள். காம்பன்சேஷன் வேண்டுமென்றால் அதை பெற்றுத் தருவார்கள். ரொம்ப கடுமையாக கிரிமினல் டிஃபமேஷன் உங்களை செய்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு காம்பன்சேஷனோடு சேர்ந்து சிறை தண்டனையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். எனவே கருத்து சுதந்திரம் என்று எதையாவது பேசிக்கொள்வது குற்றச்செயலாக மாறிவிடும். நன்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.